நிந்தை. ஒரு பெண்ணின் அபயக்குரல் கேட்டவன் என்னை அறியாமலே எழுந்து ஓடி அவளை கொல்ல விரட்டிய கொடிய சிங்கத்தோடு கையிலே எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அதை குத்தி கொண்டிருக்கின்றன. என் செயல் அல்ல, எல்லாம் இறைவன் செயல். சிங்கத்தை கொன்ற களைப்பு மேலும் வருகிறது. சற்று அயர்வு. நான் கையெடுத்த தெய்வம்தான் என்னை வந்து காப்பாற்றியது. இல்லையே என் கெதி என்னவாய் இருக்கும்? அந்த சிங்கத்தை கொண்டவர் யாராக இருக்கலாம்? சுற்றி பார்க்கலாம். இவராகத்தான் இருக்கலாமா? கைகள் எல்லாம் ரத்தக்கரை இருக்கிறது. களைப்படைந்து விட்டாரே. ஒருவேளை இவர் களைப்படைந்து படுத்திருக்கிறாரா, நித்திரை கோலத்தில் இருக்கிறாரா தெரியவில்லை. இருந்தாலும் அருகிலே சென்று நம்மை கொல்ல வந்த சிங்கத்தை அவர் கையாலேயே கொன்று நம் உயிரை காப்பாற்றி எடுத்தவர். அருகிலே சென்று நன்றி சொல்லிவிட்டு தான் போக வேண்டும். அதுதான் நல்லது. நமது அரச குலத்திற்கு இழுக்க நன்றி சொல்லாமல் போனார். இப்பொழுதே செல்வோம். தூங்கி விட்டாரே. தூங்கிட்டாரு. சரி, இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கிறார். இவர் யாராக இருக்கலாம்? இவர் அவராக இருப்பவர் யாராக இருக்கலாம்? என்ன நடக்குனே தெரியாமலே போயிரும். எந்திரிங்க. மண்டலம் இலங்க வருகின்ற மதியோ மங்கள மலங்க வரமந்த விதியோ கொண்ட முகலங்கு முரணிந்த பதியோ கோபனங்கன் செய்த நுப்பி வைத்த சதியோ கோபனங்கன் செய்த நுப்பி வைத்த சதியோ நம்மை கொல்ல வந்த சிங்கத்தை கொன்று நம் உயிரை காப்பாற்றிய உத்தமர் தேவலோகத்தில் ஆளப்பட்ட தேவேந்திரனாக இருக்கலாமா?
தேவேந்திரனாக இருக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு உடம்பெல்லாம் 1000 பாவக்கண்கள் உண்டு. கௌதமர் கொடுத்த சாபம். இவருக்கு 1000 கண்ணு இருக்கான்னு இப்ப பாத்துருவோம். இருக்கட்டும், 2 கண்ணு தான் இருக்கு, 1000 கண்ணு கிடையாது. அடுத்து யார் யார் இருக்கிறார்? ஒருவேளை இந்த மன்மகனாக இருப்பாரோ? மன்மகனாக இருக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு உருவம் இல்லையே, சிவன் எரித்து விட்டாரே. மன்மதனும் இல்லை. அந்த மகாவிஷ்ணுவாக இருக்கலாமா? மகாவிஷ்ணுவாக இருக்க வேண்டுமே ஆனால் மார்பிலே மலர் மடந்தையை வைத்திருப்பார். இவர் எந்த மடந்தையை வச்சிருக்காருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. இருக்கட்டும், இந்த இடத்துல நமக்கு ரொம்ப இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து ஒருவேளை இந்த ஸ்ரீராமனாக இருக்கலாமா? அந்த ஸ்ரீராமனாக இருக்க வேண்டுமையானால் வீசுராமன் இருக்க வேண்டும், கையிலே ஒற்றை வில் இருக்க வேண்டும், காவி உடை அணிந்திருக்க வேண்டும். இவற்ற வில்லு இருக்கா? ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, இருக்கட்டும். ஒருவேளை அந்த பர்வதராஜகுமாரியினுடைய மகன் முருகப்பெருமானாக இருக்க வேண்டுமோ? முருகப்பெருமானாக இருக்க வேண்டுமையானால் கையில வேலாயுதம் இருக்க வேண்டும். இவர்கிட்ட ஆயுதம் இருக்கா? அது தெரியும் எனக்கு, இருக்கு, அது இருக்கு. இருக்கட்டும், ஆயுதம். ஆனா அந்த வேலாயுதத்தை காணுமே. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. எப்படியோ நம்மை கொல்ல வந்த சிங்கத்தை கொன்று நம் உயிரை காப்பாற்றிய உத்தமராக இருக்கிறார். அதனால அவரை எழுப்பணுமே. எப்படி எந்திக்கும்? என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. நானே இந்த விஷயத்துல நொந்து போய் கிடக்க, நீ வேற சும்மா இருவியா? பக்கத்துல போய் ஏங்கன்னு கூப்பிட்டுருமா? ஏங்கண்ணா வாங்காம்பாரு, இந்தாங்கண்ணா கொண்டாங்காம்பாரு. உங்களைத்தானே அத்தானே, நம்ம அத்தானா, நம்ம ஐயா அண்ணா வேண்டாம், அதான் வேண்டாம், தங்க மகளேன்றவாரு. அண்ணா நம்ம கூட பிறந்தோம், அதெல்லாம் இல்ல. எதுக்காக? எப்படி எனக்கு மனசு, என் தோழின்னா போ பெரட்டி அடிச்சிருவா. கையை தட்டு தட்டினா தான் எந்திக்காக பண்ணி வேற எப்படி உசுப்புறதுன்னு தெரியல. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உங்களைத்தானே அப்படி சொல்லி எழுப்ப வேண்டும். அதுதான் நல்லது. எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் கொஞ்ச நேரம் கூட உறங்க விட மாட்டேற. உறங்க முடியாத காலத்துலாம் உறங்கல, இப்ப உறங்கலாம் நினைச்சா அதுவும் விட மாட்டீங்க. என்னப்பா சரி. ஏதோ ஒரு சத்தம் கேட்கல, சுமாலி சுமாலி என்று. அப்ப இவரோடு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருவதற்குள் இவரை எழுப்பி நன்றி சொல்லிவிட்டு நாம் விரைந்து போய்விட வேண்டும். இன்னொரு என் தந்தை இதாய் தேடிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு பக்கம் நம்ம எழுப்பி ஓடிட்டோம்னா நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவரு? அதனால இந்த பக்கத்திலே இருந்து அதை கண்டுபிடிக்கணும். யாருன்னு? ஆள நம்மளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? எளிதரும் ஜோதி மருந்திடவே
எப்ப செஞ்சாங்க? சொன்னது மாதிரி பேய் நிக்குது. பேயா பெண்ணா? ஒன்றும் புரியலையே. நடக்குது. கால் இருக்குது, கால் இருந்தா பெண்ணுன்னு சொன்னேன். அவன் சொன்னது சரியா தான் போச்சு. ஆமா, இந்த பெண் எதுக்காக நம்மளை எழுப்பணும்? ஆனா இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை இதுவரையிலும் நான் பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த நடு வனாந்தரத்துல இவ்வளவு அழகா இருக்கிறாள, இவளை வர்ணிக்காமல் இருக்க முடியாதுல்ல. அஞ்சுக மொழியை கேட்கினாலும் அதிக மொழியை கேட்கினாலும் எழில் மிகுந்த சித்திர பதுமை. இந்த பதுமை எவ்வளவு அழகாக இருக்கிறார். இந்த காட்டிலே இப்படி ஒரு பெண்ணா? வட்ட நீலாவானை விட்டு வையத்துள் மோதல் போர் கட்டழகு காவியம் நீ கன்னித்தமிழ் சுவையே. வட்ட நீலாவானை விட்டு வையத்துள் மோதல் போர் வட்ட நீலாவானை விட்டு
சும்மா இதெல்லாம் பார்த்தா என்ன நினைக்க மாட்டான், சும்மாவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவனும் மோசமானதுதான். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, இந்த பெண்ணை எதற்காக எடுக்கணும்னு தெரியல. அம்மானு கூப்பிட்டா ஆகா, அது ரொம்ப அசிங்கமா உள்ள போயிரு. தாயே, அது அப்படித்தானே இருக்கு. இந்தாங்க அப்படி சொல்லுவோமா? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இனி என்னத்தை கொடுக்கறது? இனிமே எப்படி போய் கொடுக்கறது? அதனால அதுவும் சரியில்லாம இருக்கு. இதோ பாருங்கள் அப்படி சொல்லிடலாம். அதனால இதோ பாருங்க. என்னது இவ்வளவு நேரம் செவிட்டு தான் பேசிட்டு இருந்தானா? ஆகா விரட்டு. சரி, அப்ப செவிடா ஊமையாம இருக்கும் போல, எதுவுமே பேச மாட்டேங்குதுல்ல. பேசியிருந்தா தான் தெரியும்ல. இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை படிச்சு ஆண்டவன் வாயிலவும் பேசாம விட்டுவிட்டான், காதும் கேட்கல. நம்ம எப்படி சுமாரினா சமாளிச்சுங்க, ஆனா நம்ம சமாளிக்க முடியாது. ஆகினால போய் அடிச்சிட்டான்னா பாவம். சரி, பக்கத்துல போய் நின்று சைகை மூலமா எப்படியாவது நம்ம சொல்லிடணும். பக்கத்துல போமா, போவா, பக்கத்துல போவா. நீங்க பாருங்க, நான் போகிறேன். பெண்ணே, உன்னை நான் ஒண்ணுமே கேட்க. சரி, இதோ பாருங்க. அதோ ஆசனத்தில் அயர்ந்து பார்த்தா லேச லேசா திரும்புது, லேசா கேக்குதோ? சில அதோ தெரியும். ஆசனத்தில் இருந்து தூங்கும் பொழுது தாங்கள் தானே என்னை தட்டி எழுப்புனது. ஆஹா, தட்டி தட்டி எழுப்புனது நீங்க தானே. நாளைக்கு எதுக்கு எந்த நாளைக்கு வேணும்? சரியான ஒரு ஊமை செவிட்ட வந்து ஆண்டவன் மாட்டிட்டானே, என்ன செய்யறது? ஏதாவது ஒரு எதுக்கு எழுப்புனாங்கன்னு தெரிஞ்சுட்டு போனா தானே நமக்கு நிம்மதியா இருக்க. நாம பேசாம விட்டுட்டு போயிட முடியுமா? விட்டுட்டு போற ஆளா? அப்படி இருக்கும்போது அது ஏதாவது சொல்லணும்ல. சரி, ஊமையா போச்சு. சரி, நம்ம போ. அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? போக மனசு இடம் கொடுக்கலைய, கவர்ந்து இழுக்குத, என்னன்னு தெரியலைய. என்ன காரணமா இருக்க? ஏமா, ஆஹா, கேட்டுச்சு கேட்டுருச்சு கேட்டுருச்சு. என்னை உன்னை நான் அந்த ஆசனத்தில் அயர்ந்து நித்திரை செய்யும் பொழுது தாங்க வேற என்னை எழுப்பியது. யாரும் பேசுனீங்களா? பேச்சு வருது, பேச தெரியுமா? ஓமையில நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நித்திரை பாகம் செய்வது மெத்த பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது
ஜலக்கிரீடை செய்து வருவது வழக்கம். அதன் பிரகாரம் நானும் என் தோழிமார்களும் ஜலக்கிரீடை செய்ய வந்து கொண்டிருக்கும் போது நான் தனிமையாக நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சிங்கம் வந்து என்னை துரத்தி வந்தது. அந்த நேரத்திலே காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நான் கதறிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து அந்த சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றிய உத்தமர். ஆகவேதான் உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று நான் உங்களை எழுப்பினேன். ரொம்ப நன்றிங்க. நான் வரட்டுமா? வரட்டுமான்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? நன்றி சொல்லத்தாங்க நான் உங்களை எழுப்புனேன். நன்றி சொல்றது எழுப்புனீங்க. இப்படி எல்லாம் தனிமையில ஆடவர்களை பார்த்து நான் ஒரு அழகான பெண்ணை பார்த்து நான் அவ்வளவு தூரம் விட முடியுமா? இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? ஒரு விஷயம் தானே. ஒன்னதான் கேட்க போறேன். என்னவா? ஒரு விஷயம் தானே. ஒரு விஷயமா? கேளுங்க. தந்தை பெயர் அஸ்தபதி, தாயின் பெயர் மாளவி. என்னை செல்லமாக எங்களுடைய அரண்மனையிலே சாவித்ரி என்று அழைப்பார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு. போயிட்டு வரட்டுமா? ஒரு விஷயம் தானே சொன்னீங்க. ஓயாம இந்த இடத்துல உங்க கூட நான் நின்னுகிட்டு இருந்தா என்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதான் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். தோழி இப்ப வந்துருவா. வந்தா என்ன தப்பா எண்ணுவாங்க? உங்க தோழியா? தோழி இருக்காங்களா? ஆமா. சரி பரவாயில்ல. இது ஒண்ணுக்கு மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிடும். அப்படியா? ஒண்ணுதானே? ஒண்ணுதான். ஒண்ணுதான். சொல்லுங்க. இன்னும் மனம் ஆனதா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது என்ன தப்பு? தனிமையில ஒரு பெண்ணை பார்த்து இப்படி எல்லாம் கேட்கறது நன்றாக தெரிகிறதா? அதுக்காக கூட்டத்தோட கேட்க முடியுமா? தனியா இருந்தா கேட்க முடியும். அதான் கேட்டேன். சும்மா சொல்லுங்க. ஆண்மகனை பார்த்து நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறன்னு கேட்க கூடாது. இது வரைக்கும் நான் கேட்கல. அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்க கூடாது. இதெல்லாம் உலக இயற்கை தானே. அதாவது ஏதாவது நம்மளால உதவி செய்ய முடியுமா அப்படின்றத ஒரு ஆசை.
கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எங்க அப்பா ரொம்ப வசதியா இருக்காங்க. ஆ, உதவியெல்லாம் உதவி தேவையில்லை. வசதியா இருக்காரா? ஆமா, எங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. சரி. அதனால எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்களா? வெக்கப்படுறான்னு சொல்லு. வெக்கப்படாம நீங்க அங்க திரும்பிக்கோங்க. அங்கிட்டு திரும்பிக்கிறவா? ஆமா. அப்பதான் வெக்க வராது பாருங்க. சரி, திரும்பிக்கிறேன். சொல்ல அங்கிட்டு போவா. நான் சொல்லும் போது நீங்க பக்கத்துல வந்துடுறீங்க. எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. ஓஹோ, வார்த்தை வர மாட்டேங்குதா? சொல்ல வைக்கும் மிஞ்சுது சீப்போ. ரொம்ப மிஞ்சி போச்சு. சொல்ல வைக்கும் மிஞ்சுவதே இன்னும் மனம் சொல்ல வைக்கும் மிஞ்சுவதே இன்னும் மனம் சொந்தமான தாய் தந்தையே என்னிடமும் இல்லை. என்ன சொன்னீங்க? அது யார் மேலாவது உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டது உண்டா? உங்களை பிள்ளைய காட்டுல பார்த்து அம்மா யாரு அப்பா யாரு சாப்பிட்டியா சாப்பிடலையா இவ்வளவும் கேட்பீங்க. கடைசியில யார விரும்புறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசை. சும்மா சொல்லுங்க, தப்பு இல்ல. இதுவரையில யாரையும் நினைக்கலையா? ஆமாங்க, நானும் ஒரு ஆளை விரும்புறேன். அதுதான் நான் பார்த்தேன். நீங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாத பெயரை சொல்லலாமா? கணவர் பெயரை சொல்லலாமா? நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அதாவது பேரெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு ஜாடையா வேணா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மறைபொருளா? ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஜாடை. இந்த ஆகாயத்தை எப்படி எல்லாம் சொல்லுவார்கள்? ஆகாயத்தை எப்படி சொல்வாங்க? மின்னென்று சொல்வார்கள், விஷம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் இப்ப வர வர. சரிதே. வான் என்று கூட சொல்வார்களே. அந்த ரெண்டை பிடிங்க பிடிங்க பிடிங்க. எங்க பிடிக்க போறீங்க? ரெண்டை எழுத்த பிடிங்கன்னு சொல்றேன். நீங்க வாடு காஞ்ச மாடு கம்பளம் இங்க வர்றீங்க. சிங்கம் எந்த வந்துருச்சா? சரி, காப்பாற்றுவாங்க. நல்லா வந்தீங்க. பொம்பளை பிள்ளைய கண்ணால பார்த்ததே இல்ல போல இருக்கு. ரெண்டு பிடிக்க சொல்றீங்க? ரெண்டு எழுத்த பிடிச்சுக்கோங்க. எழுத்தையா? அடுத்து அரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை கடைபிடித்தார்? எவத்தையும் பிடிச்சிட்டு பாரு. நமக்கு என்ன அந்த சொல்லு அதுக்குள்ளதாங்க இருக்கு. அதுக்குள்ளதான் இருக்கா? ஆமா. செங்கோலை பிடித்தார். அவர் போல பிடிக்கிறது சொல்லல, வேற. சுடுகோல் பிடித்தாரு. அந்த கோலும் இல்ல. அது இல்லையா? வேற என்ன? சத்தியத்தை கடைபிடிச்சாங்க. அந்த 4 எழுத்த பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க. ரெண்டு பிடிக்க சொன்னீங்க. 4 எழுத்தான் சொன்னேன். முதல்ல சொன்ன 2 எழுத்தையும் இப்ப சொன்ன 4 எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அதுலதான் அவர் பேர் இருக்கு. உங்க சேர்க்க சொல்றீங்க. வான் சத்திய வான். ஆஹா, ஆஹா சத்திய. என்ன காரணம்? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து காட்டுக்குள்ள வந்து அம்மா யாரு அப்பா யாரு உன் பேர் என்னம்மா யார விரும்புற அந்த ஆளு பாத்திருக்கியா பாக்கலையா உனக்கு தெரியுமா இவ்வளவு கேட்டு அந்த ஆளை பாக்கலன்னு அந்த ஆளு நான் தான். இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேரு கிளம்பி இருக்கீங்க? உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க. அப்படி நீங்க தான் அவருன்னா அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்கு அடையாளம் இருந்தால் நான் நம்புவேன்.
அடையாளமா? ஆமா. ஓ. என்ன அப்படி அடையாளம்? அதாவது எனது தந்தை எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று 56 தேசத்து ராஜாக்களுடைய ஓவியத்தை வரைந்து என் கண்முன்னால் காண்பித்தார்கள். எனக்கு யாருடைய ஓவியமும் பிடிக்கலங்க. சாலமொழி ஆடக்கூடிய தூய்மை சேரனுடைய மகனுடைய ஓவியம் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த ஓவியத்தை என்று பார்த்தேனோ, பார்த்ததில் இருந்து இன்று வரை ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோடு தான் வாழ வேண்டும், கல்யாணம் முடிச்சா அவரோடு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரே மனசா ஒரே விரதமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கண்ணுக்குள்ளே அவர் வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மனசுல நெஞ்சில வச்சு சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தெரியாது, வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆமா, சரி. அதனால அவர் வலது கையில ராஜ முத்திரை பதிக்கப்பட்ட அரசு கடையாளி அணிந்திருந்தார். அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் நம்புவேன். அப்படியா? பாருங்க, பாத்திருக்கீங்க பாருங்க. அப்படியா? அப்படியா? ஆனந்தம் இப்போது அப்படியா? அப்படியா? ஆனந்தம் இப்போது தாய் தந்தையராலோ மற்ற காரணத்தினாலோ உங்களுடைய சுமாலியினுடைய காரணத்தினாலோ எந்த காரணமாக இருந்தாலும் என்னை நீர் வந்து பார்க்காது போனால் என் உயிரற்ற சடலத்தை கூட உம்மால் காண முடியாது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு தாங்கள் போய் வரலாம். சத்தியமாக மன்னா ஆசை மன்னா நேச மன்னா மன்னா என் ஆசை
பொய் சொல்லிட்டு போறாரோ? சத்தியம் 1000 சத்தியம் பண்ணுவாங்க ஆம்பளைங்க, நம்ப முடியல. நான் அந்த ஆளு மேல உசுரே வச்சிருக்கேன். ஆனா எங்க அப்பா கூப்பிட்டாரு, எங்க அம்மா கூப்பிட்டாரு, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்க்கலாம், பெண்களுடைய தலைவிதி இப்படித்தானா? நிறைவேறுமா என்னும் நிறைவேறுமா? கொண்டிருக்கிறேன். இருக்கட்டும், வருவாரா இல்லை என்னை இப்படியே தவிக்க விட்டுருவாரா? கனவிலும் நினைவிலும் நிலைத்திடும் சிலையாக எப்படியோ நான் கூப்பிட்டதுக்காக வந்துட்டாரு, பரவாயில்ல. கனிவாக ஆட வரும் பேசுவா Thank you.